உறைஞ்சு போன ரத்தம் வந்து லங்ஸில் போய் மாட்டிட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி மிமிக் பண்ணி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ். எல்லாருக்கும் அது வராது, பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஜென்ரலாக வந்து லங்ஸில் போய் கிளாட் போய் சிக்கும் போது ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். காஷியஸாக இருக்கணும். எந்த நேரத்தில் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், எந்த நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அந்த அறிகுறிலாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். லங்ஸில் போய் மாட்டக்கூடிய அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ போய் டாக்டர் அணுகும்போது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வெயின் டிசீஸ்லேயே மிக அதிகமாக காம்ப்ளிகேஷன் தரக்கூடிய அந்த லங்ஸுக்கு கிளாட்டு போய் மாட்டக்கூடிய அந்த பிரச்சனையோட அறிகுறிகள் பற்றி நம்ம இன்றைக்கி பேசலாம். அதை எப்படி நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது, எப்படி இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணணுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஹவு டு ஸ்பாட் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் பல்மனரி எம்பாலிசம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து இந்த காலில் இருக்கக்கூடிய வெயினில் வரக்கூடிய வியாதியிலே மிக மோசமாக லாஸ்ட் காம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது உறைஞ்சு போன ரத்தம் வந்து லங்ஸில் போய் மாட்டிட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி மிமிக் பண்ணி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய பிரச்சனையை தான் அதோடைய லாஸ்ட் ஸ்டேஜ். எல்லாருக்கும் அது வராது, பட் ஒரு சிலருக்கு வந்துட்டு வெயின் பிரச்சனை முன்னாடியே இருக்கிறதுக்கு அறிகுறிகள் இருக்கும். கால் வீக்கம் இருக்கும், காலில் நரம்பு சுருட்டல் பிரச்சனைகள் இருக்கலாம், நீண்ட நேரம் பயணிக்கிறீங்க, கால் வீக்கம், தோல் கருத்து போகிறது, அரிப்பு ஏற்படுறது, காலில் புண்ணு வர நபர்கள், ப்ளீடிங் ஆயிருக்க நபர்கள், இதெல்லாம் வந்து காலில் வெயினில் பிரச்சனை இருக்குங்கிறதுக்கு நீண்ட நாளாகவே சைலண்ட்டாக உங்களுக்கு அந்த தொந்தரவு இருக்கும். பட் எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்க எல்லா நபர்களுக்கும் லங்ஸில் கிளாட்டாக உருவாகணுங்கிற அவசியம் இல்லை. பட் லங்ஸில் கிளாட் உருவாகி லங்ஸில் போய் மாட்டுதுன்னா வெயினில் உறைஞ்சி போகக்கூடிய ரத்தம் தான் லங்ஸில் போய் மாட்டோம். ஸோ அதுக்காக வந்து வெயின் டிசீஸ் முன்னாடியே இருந்துச்சுன்னா அதை குணப்படுத்திட்டிங்கன்னா அதனால் வரக்கூடிய ரிஸ்க்கையும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். லங்ஸில் கிளாட் வந்து போய் மாற்றுறது அந்த வந்து நாங்கள் வந்து மெடிக்கலாக வந்து பல்மனரி எம்பாலிசம் சொல்லுவோம். அந்த பல்மனரி எம்பாலிசத்துக்கான முக்கியமான காரணம் உள் நரம்பில் பிளட் கிளாட் ஆகிறது. டீப் வெயின் த்ராம்போசிஸ்னால தான் பல்மனரி எம்பாலிசம் வருது. ஜென்ரலாக லங்ஸுக்குள்ளேயே கிளாட் உருவாகி அங்கேயே மாட்டி அங்கேயே அப்படி ஆகிறது ரொம்ப 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 ரேர். காலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் பிளட் கிளாட் ஆகிறதோ இல்லை கையில் இருக்கக்கூடிய உள் ரத்த குழாயில் வெயினில் பிளட் கிளாட் ஆகிறது தான் பரவி அங்கேருந்து நவுந்து அந்த சர்க்குலேஷனோட மிக்ஸ் ஆகி போய் லங்ஸில் போய் மாட்டி உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உண்டு பண்ணும். ஸோ அந்த பிளட் கிளாட் வரதுங்கிறதையும் நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் லங்ஸில் போய் மாட்டக்கூடிய அறிகுறிகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ போய் டாக்டர் அணுகும்போது உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஜென்ரலாக வந்து லங்ஸில் போய் கிளாட் போய் சிக்கும் போது ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் ஏற்படும். ஒரு சிலருக்கு சுவாசம் வந்து நிறைய ரெஸ்பிரேட் ரேட் நிறைய ஆகலாம், ஒரு சிலருக்கு மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஃபுல்லாக மூச்சு நார்மலாக விடுற மாதிரி வராமல் மூச்சு திணறல் ஏற்படும். இதுதான் ஃபஸ்ட்டு சைன் அண்ட் சிம்டம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது இப்போ மூச்சு திணறல் ஏற்படைய நபர்கள் வந்து மூச்சு வந்து திணறும் போது டீப் ப்ரீத்திங் பண்ணுவாங்க. அந்த டீப் ப்ரீத்திங் பண்ணும்போது செஸ்ட் பெயின், நெஞ்சு வலியும் ஷார்ப் செஸ்ட் பெயின் வரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. முக்கால்வாசி பேர் இந்த செஸ்ட் பெயின் பார்த்தோன்னா ஹார்ட் அட்டாக்னு நினச்சிட்டு அந்த மாதிரியும் மிஸ்கைட் ஆகிற வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் மூச்சு திணறலோட செஸ்ட் பெயின் வரும்போது நம்ம லங்ஸில் கிளாட் இருக்காங்கிறதையும் நம்ம அதை ஒரு மைண்டில் வச்சுட்டு டாக்டர் அணுகிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். தேர்ட் முக்கியமான பாயிண்ட் பார்க்கும்போது ஹார்ட் பீட் நிறைய ஆகிடும். பல்ஸ் ரேட்டு, ஹார்ட் பீட் கை வச்சு பார்க்கும்போது 90, 100 அந்த மாதிரி பல்ஸ் பார்க்க தெரியலனாலும் நெஞ்சு படபடப்பு இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஆங்ஷியஸாக ஒரு மாதிரி டென்ஸ்டப்பாக நெஞ்சு படபடன்னு சொல்லுவாங்க. இது மூணாவது முக்கியமான பாயிண்ட். நாலாவது முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது அந்த சுவாசம் கம்மியாகிறதுனால ஆக்சிஜன் ரத்தத்தில் கம்மியாக கலக்கிறதுனால உங்களுக்கு வந்து மயக்கம் வரலாம், பிபி ஃபால் வரலாம். ஸோ தான் நாலாவது முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா. அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது இது அப்படியே ஒரு சிலருக்கு வந்து என்ன மூச்சு திணறல் ஏற்பட்டு இருமும் போது அந்த இரும்பலில் சளியில் வந்து பிளட் வரலாம். இரும்பி சளியில் வெளில பார்க்கும்போது பிளட் ஸ்டெயின்டாக இருக்கும், ரத்தம் கலந்த சளி வரும் மூச்சு திணறல் ஏற்படும் போது. ஸோ இது வந்து ஹெமாப்டைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 5 அறிகுறிகள் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து உடனே ஆம்புலன்ஸை கால் பண்ணி பக்கத்தில் கூடிய மேஜர் ஹாஸ்பிட்டலுக்கோ அதை வந்து நம்ம வந்து இம்மீடியட்டாக ஷிஃப்ட் பண்ணோம்னா கரைக்கிறதுக்கான மருந்துகள் இம்மீடியட்டாக இருக்குது. இப்போலாம் வந்து அந்த கிளாட் லங்ஸில் போச்சுன்னா பேஷண்ட் ஓரளவு ஸ்டேபிளாக இருந்தாலும் அந்த கிளாட் லங்ஸ்லேருந்து அப்படியே வெளியில் எடுத்து நார்மலாகக்கூடிய வைத்திய முறைகளும் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து ஏர்லியராக வந்துட்டு கரெக்டான டயத்தில் வந்தோம்னா உயிரை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ இந்த மேற்கொண்டு நான் சொன்ன 5 முக்கியமான சிம்டம்ஸ் இல்லாமல் இதை தவிர வேற என்ன அறிகுறிகள் இருக்கலாம்னா, ஏற்கனவே உங்களுக்கு கால் வீக்கம் வந்துருக்கலாம், கால் டைட்டாக இருந்திருக்கலாம், காலில் பிளட் கிளாட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து
வைத்தியம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. வைத்தியம் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க, இல்ல வைத்தியம் பண்ணி வீட்ல கூட இருக்கலாம். அவங்களுக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படலாம். கால்ல வீக்கம் வந்த நபர்களுக்கு. கையில வந்து அந்த நெயில்ஸ் எல்லாமே ப்ளூ ஆயிடலாம். ஃபீவர் வரலாம். கால் வீக்கம் வந்த நபர்களுக்கு நீங்க பிளட் கிளாட் ஆகும் நவுந்து லங்ஸ் போகக்கூடிய அறிகுறிகள் வந்து ஈஸியா பிக்கப் பண்ணிடலாம். ஏன்னா ஏற்கனவே கால் வீக்கம் வர நபர்களுக்கு உங்க பிளட் கிளாட் வந்து போகுங்கிறது உங்களுக்கு முன்கூட்டியே ஒரு அவேர்னஸ் இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து அவங்களுக்கு லங்ஸுக்கு கிளாட் மூவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க காஷியஸா இருக்கணும். எந்த நேரத்துல நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், எந்த நேரத்துல நம்ம ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அந்த அறிகுறிலாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா, ஃபாஸ்ட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஒன்ஸ் அகைன் வந்து இந்த பல்மனரி எம்பாலிசம் லங்ஸ்ல கிளாட் ஆகக்கூடிய நபர்கள் யார் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னா ஏற்கனவே சொன்னது தான் மாரி தான். ஒபீஸ் நபர்களுக்கு, கால்ல ஏற்கனவே வெயின் வியாதிகள் பல ஆண்டு காலமா இருக்க நபர்களுக்கு, ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் இருக்க நபர்களுக்கு, கேன்சர் வந்த நபர்களுக்கு, அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டு மெடிக்கலா மத்த வியாதியில போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற நபர்களுக்கு, ரீசென்ட்டா ஏதாவது சர்ஜரி பண்ணியிருப்பீங்க அந்த மாரி நபர்களுக்கு, பிரெக்னன்ட் லேடீஸும் ஒரு சிலருக்கு கிளாட் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. ப்ளஸ் வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஏற்கனவே உங்க ஃபேமிலியில யாருக்காவது கால்ல பிளட் கிளாட் வந்திருக்க நபர்கள், ரத்தம் உறைஞ்சு போகக்கூடிய அந்த ரிஸ்க் அதிகமா இருக்க நபர்கள், இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த பல்மனரி எம்பாலிசம் லங்ஸ்ல போய் கிளாட் போய் சிக்கக்கூடிய ரிஸ்க் மிக அதிகம். ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ் இருந்தாலே நீங்க ஈஸியா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியே வந்து ரீச் ஆயிடுவீங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த முக்கியமான சைன்ஸ். ஓகேங்களா? ஸோ வைத்தியம் பண்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ரீச் ஆயிட்டீங்கனாலே நாங்க வந்து டாப்லர் ஸ்கேன் பண்ணுவோம், சிடி பண்ணுவோம். லங்ஸுக்கு சிடி ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எங்க லங்ஸ்ல கிளாட் இருக்கு. மெயினா லங்ஸுக்கு போகக்கூடிய ரைட் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி 2 லங்ஸுக்கு போகக்கூடிய மெயின் ஆர்டரி இருக்கு. அந்த மெயின் ஆர்டரியிலே போற இடத்துலயே கிளாட் இருக்கா? இல்ல அது பிரிஞ்சு போய் சின்ன சின்ன பாதைகள்ல போய் கிளாட் அடைச்சிருக்காங்கிறது நம்ம சிடி பல்மனரி ஆஞ்சியோகிராம் ஒரு டெஸ்ட் இருக்கு. அதில பார்த்தாலே தெரிஞ்சிரும். அந்த தகுந்த மாரி பேஷண்ட் வந்து நாங்க வந்து 3 விதமா கேட்டகரைஸ் பண்றோம். மைல்டு, மாடரேட், சிவியர்ன்னு சொல்லிட்டு. மைல்டு பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம வந்து மருந்து குடுத்து அந்த லங்ஸ்ல கிளாட்ட கரைச்சிடலாம். அவங்க ஆக்ஸிஜன் ட்ராப்லாம் பெருசா இருக்காது. மாடரேட் பேஷண்ட்ஸ்க்கு லங்ஸ்ல கிளாட் இருக்கும். ஆனா வந்து நம்ம மருந்து குடுத்துட்டு மானிட்டர் பண்ணுவோம். ஓகே. ஏன்னா மேற்கொண்டு வந்து திருப்பியும் கிளாட் அதிகமாயிடுச்சுன்னா, அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மாடரேட்லயே அது வந்து ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ், அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் மானிட்டர் பண்ணிட்டு கிளாட்ட கரைக்கிறதுக்கான மருந்து குடுப்போம். ஒரு சிலர் மாடரேட்லயே வந்துட்டு அன்ஸ்டேபிள் பேஷண்ட்ஸ் வந்து அந்த கிளாட் வந்து இன்னைக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே போய் லங்ஸ்ல போய் வெளியில எடுக்கிறதுக்கான வைத்திய முறைகளும் வந்துருச்சு. சிவியர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து லேட்டா வர இந்த நுரையீரல்ல லங்ஸ்ல வந்து அடைச்சிருக்கக்கூடிய அந்த கிளாட்னால இருதய பாதிப்பு ஏற்பட்டு ஹார்ட் ஃபெயிலியரும் சேர்ந்து வந்துரும். ஸோ ஹார்ட் பம்பிங்கும் கம்மியாயிடும் ஆக்ஸிஜன் போறதுனால. சிவியர் பேஷண்ட்ஸ்க்குன்னு வரும்போது நம்ம வந்து இன்னும் நிறைய மெஷர்ஸ்லாம் எக்மோ அந்த மாதிரிலாம் மெஷர்ஸ்லாம் எடுத்து ஒரு ஐசியூல நீண்ட நாள் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தி அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டே வந்துட்டீங்கன்னா மைல்டோ இல்ல கால்ல வீக்கம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ்லயே வந்துட்டீங்கன்னா, இந்த மாரி மாடரேட்டோ, சிவியரா போய் லங்ஸ்ல போய் அடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள மிக கம்மி பண்ணலாம். ஸோ அதனால ஏர்லியராவே இந்த சைன்ஸ் அறிகுறிகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு இம்மீடியட்டா வர மாரியான ஒரு சிச்சுவேஷன் நீங்களே உண்டு பண்ணி வந்துடணும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி. தேங்க் யூ.